இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹவு டு கிரியேட் அ டேட்டா என்ட்ரி ஃபார்ம். அதாவது எம்எஸ் எக்ஸலில் ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக டேட்டா என்டர் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு அன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபார்ம் ஆப்ஷன் எங்கே இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்புறம் அதை எப்படி எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடலாம். ஆக்சுவலாக அந்த ஃபார்ம் ஆப்ஷன் நமக்கு இங்கே இருக்கிற மெனூஸில் இருக்காது, நம்ம எக்ஸல் ஆப்ஷன்ஸில் இருந்து தான் அதை எடுக்கணும். ஸோ அதை எப்படி எடுக்கணுன்ற அந்த மெத்தடை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆஃபீஸ் பட்டனில் எக்ஸல் ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதில் நீங்கள் கஸ்டமைஸ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சூஸ் கமெண்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பாப்புலர் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் செலக்டில் இருக்கிறனால நமக்கு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது, காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தான் அதில் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதிலிருந்து தான் நம்ம எடுக்க முடியும். லைக் சூஸ் கமெண்ட் ஃப்ரம் அப்படின்றதுல நம்ம ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதில் ஃபார்ம்ஸ்ன்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்ம் எங்கே இருக்கோ அதை ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஃபார்ம் இங்கே இருக்குது. ஸோ அந்த ஃபார்மை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஆப்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஆட் ஆயிரும். ஸோ இங்கே ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார்ன்றது என்னென்னா இங்கே இருக்கும். அதாவது நம்ம டைட்டில் பாரோட இந்த சைடில் ரைட் சைடில் நமக்கு குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கும். ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார்னால் என்னது அப்படின்னா நம்ம ரெகுலராக சில பேர் நிறைய இந்த சில ஆப்ஷன்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம தேடி தேடி ஒவ்வொரு தடவையும் எடுத்து யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் நம்ம அதை குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ன்றது. ஸோ நம்மளோட ஃபார்ம் ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து எடுத்து டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்ம் ஆப்ஷன் எங்கே இருக்குது, எப்படி எடுக்கணுன்றது இவ்வளோ நேரமாக பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்ம் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் காட்டும். ஏன் அப்படின்னா அதாவது அந்த ஃபார்ம் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு டேபிள் டிசைன் வேணும். பிகாஸ் அந்த ஃபார்ம் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா டேட்டா என்டர் பண்ணுறதுக்காக, டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்காக தான் நமக்கு அந்த ஃபார்ம் ஆப்ஷன் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஃபார்மேட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்கணும். கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த அலர்ட் காட்டுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டேபிள் ஃபார்மேட் கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரோல் நம்பர், சும்மா நான் டம்மியாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ரோல் நம்பர், ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், அவங்கள்ட்ட தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க் அண்ட் மேக்ஸ் மார்க். ஓகே, ஸோ இந்த ரோ காலம்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. லைக் இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் டைட்டில் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் டேட்டாஸ் நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா டேபிளாக மாற்றணும். ஸோ டேபிளாக மாற்றுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் உண்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் T யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த காலம் மட்டும் நம்ம அப்படியே லைக் அந்த ரோ மட்டும் நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேபிளாக கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகும். லைக் நான் கண்ட்ரோல் T கொடுத்த உடனே எனக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் இந்த ரீஜியனை தான் நீங்கள் டேபிளாக கன்வெர்ட் பண்ண போறீங்களான்னு கேட்குது. ஓகேனா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரீஜியன் தான் அப்படின்னா ஓகே கொடுத்துடலாம். ஸோ அதில் என்னென்னா மை டேபிள் ஹஸ் ஹெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மை டேபிள் ஹஸ் ஹெட்டர்ஸ்னால் லைக் இந்த ஃபர்ஸ்ட் காலம் நான் ஹெட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம அதுக்கு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் காலமாக டிஃபால்ட்டாக நமக்கு ஹெட்டராக அது கன்சிடர் பண்ணிக்கும். லைக் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டேபிள் ரெடி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட்டில் போயிட்டு நமக்கு டேபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைக் நம்ம டேபிளில் வச்சிருக்கனால அது ஆஃபில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேபிளாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அஸ் வெல் அஸ் இன்சர்ட்டில் போய் டேபிள்ன்ற ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணி டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இப்போ டேபிளாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார்ம் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ டேபிளாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹெட்டரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள். ஸோ நம்ம இங்கே வச்சுருக்க ஹெட்டர் தான் நமக்கு இங்கே ஃபீல்டாக இருக்குது. ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், மேக்ஸ் மார்க்குன்னு சொல்லிட்டு. அதாவது இதுதான் டேட்டா என்ட்ரி ஃபார்மோட வேலையே இதுதான். ஆக்சுவலாக நம்ம ஒரு டேபிள் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஷீட்டில் ரெடி பண்ணியிருப்போம். அந்த டேபிளில் நம்ம டேரெக்டாக ஷீட்டில் ஒவ்வொரு செல்லாக வந்து கர்சரை ப்ளேஸ் பண்ணி டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபார்ம் வழியாக நம்ம டேட்டாவே என்ட்ரு பண்ணிக்கலாம். அதான் இதோட பர்பஸே வந்து அதுதான். அந்த டேட்டா என்ட்ரி ஃபார்மோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நான் ஷீட்டில் கர்சரை வச்சு டைப் பண்ணாமல் இந்த ஃபார்மில் நான் டேட்டா என்ட்ரு பண்ணுவேன். அந்த டேட்டா எனக்கு டேரெக்டாக அந்த டேபிளில் போய் சேவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ எப்படி சேவ் ஆகுதுன்றதை பாருங்கள். இப்போ நான் அந்த ரோல் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ரோல் நம்பரில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை நான் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ 1001ன்றது என்னோட ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர். ஸ்டூடெண்ட்டோட நேம்ன்றதுல நான் ராஜான்னு டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் தமிழ் மார்க், அண்ட் இங்கிலீஷ் மார்க், அண்ட் மேக்ஸ் மார்க். ஸோ எல்லாத்தையும் நான் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ அந்த டேபிளில் சேவ் ஆகணும் அப்படின்னா இந்த சைடில் நிறைய பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து நியூ அப்படின்ற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ண அந்த ரெக்கார்ட் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம டேபிளில் போயிட்டு சேவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அகைன் அடுத்த ரெக்கார்ட் நீங்கள் டைப் பண்ணுறதுனால டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். லைக் நான் அடுத்த ரெக்கார்ட் டைப் பண்ணுறேன். ஸோ ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட நேம் தாரணின்னு கொடுத்துருக்கேன். ஸோ லைக் அவங்களோட தமிழ் மார்க் அண்ட் இங்கிலீஷ் மார்க் அண்ட் மேக்ஸ் மார்க். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூ ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அது போய் அங்கே ஆட் ஆயிடும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்ம்லேருந்தே உங்களோட டேட்டாஸை டேபிளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நியூ ரெக்கார்ட். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இங்கே ஒவ்வொரு பாக்ஸாக இருக்குது இல்லையா, டெக்ஸ்ட் பாக்ஸாக. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்க்காக போகணும், மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கர்சரை ஒவ்வொரு தடவையும் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் கீபோர்டில் இருக்கிற டேப் கீயை யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த செல்லுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீச் ஆகும். லைக் வந்து நான் இப்போ 1004 கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட் நேமோட டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஸ்டூடெண்ட்டோட நேம் டைப் பண்ணிட்டு அகைன் டேப் கீ. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளோட டேட்டா என்ட்ரியை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ஒவ்வொரு ரெக்கார்டாக ஆட் பண்ணுறது எப்படின்றது சொல்லியாச்சு. அதாவது இந்த நியூ பட்டன் எதுக்காக அப்படின்றத பார்த்துட்டோம். அகைன் டெலீட் பட்டன்னா என்னது அப்படின்னு பார்க்கலாம். லைக் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்துட்டு நமக்கு என்ன இருக்குன்னா ஃபைன் ப்ரீவியஸ், ஃபைன் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் அந்த பட்டனை கிளிக் பண்ண எனக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ரெக்கார்டை நம்ம டெலீட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். லைக் ஃபைன் ப்ரீவியஸ், ஃபைன் நெக்ஸ்ட்டுங்கிறது எதுக்காக அப்படின்னா ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் ரெக்கார்டை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ரெண்டு பட்டனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் ரெக்கார்டு எனக்கு வருது. லைக் வந்து தாரணின்ற ரெக்கார்டு வருது. அடுத்து நான் ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஹரீஷ்ன்ற ரெக்கார்டு வருது. ஓகேங்களா? ஸோ இதில் நான் டெலீட்ன்ற பட்டன் எதுக்காகன்னு சொல்கிறேன். ஸோ லைக் எனக்கு இந்த ஹரீஷ்ன்ற ரெக்கார்டு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் டெலீட் பட்டனை யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். லைக் நான் டெலீட் பட்டனை கிளிக் பண்ண உடனே வந்து இந்த ரெக்கார்டை பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குது. லைக் நம்ம ஓகேன்னு கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த ஹரீஷ்ன்ற ரெக்கார்டு வந்து நம்மளோட டேபிள்லேருந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த டெலீட் பட்டன் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் நெக்ஸ்ட், ஃபைண்ட் ப்ரீவியஸ். ஓகே. ஸோ வந்து இப்படி தான் ஒரு பேசிக்காக நம்ம வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் மூலமாக, அதாவது இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். லைக் ஷீட்டில் கர்சரை ப்ளேஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணுறதை விட இது வந்து நமக்கு ஈஸியான ஒரு மெத்தடாக வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மில் நீங்கள் வந்து ஓகே நான் டேட்டா என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அகைன் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டேபிளில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் அதே சேம் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு தடவையும் இதே செட்டப்பை நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைக் ஜஸ்ட் வந்து நீங்கள் இங்கே கர்சரை வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அந்த டேபிள் மேலே ஏதாவது ஒரு இடத்துல கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ஃபார்மில் வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. லைக் இங்கே வந்து டைட்டில் இருக்கு இல்லையா, ஷீட் 1, அதாவது நம்ம எந்த ஷீட்டில் கர்சரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்ம ஃபார்மோட டைட்டிலாக வரும். லைக் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் இந்த ஷீட்டோட நேமை ரீநேம் பண்ணிங்கன்னா கூட அது வந்து உங்களோட அந்த டயலாக் பாக்ஸோட பேர் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஷீட்டோட நேம் எப்படி நம்ம ரீநேம் பண்ணணும் அப்படின்னா லைக் அது அந்த ஷீட் மேலே கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை ரீநேம் பண்ணுறதுக்கு கர்சர் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும், உள்ள அதுக்குள்ளே ப்ளேஸ் ஆகும். லைக் நம்ம அதோட பேரை வந்து நான் டேரெக்டாக இங்கேருந்தே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்.
ஸோ நம்ம ஷீட்டோட நேம் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ரீநேம் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் நார்மலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நம்மளோட ஃபார்மை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷீட் நேம் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட டைட்டிலாக வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எக்ஸல் ஷீட்டில் எப்படி டேட்டா என்ட்ரு பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்த்தோம். தேங்க்யூ.